நாங்க காலனித்துவ அரசியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் படிக்க போறோம். நிச்சயம் இன்ட்ரெஸ்டாகவும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போர் அடிக்காமலும் இந்த கிளாஸை கொண்டு போறதுக்கு தான் நான் ஐடியா பண்ணியிருக்கிறேன். இன்றைய கிளாஸ் அறிமுகம், அதே போல இன்னும் பல விஷயங்கள் பேசுவேன். நாளைய கிளாஸ்ல தான் என்ன கோல்ஃப்ரூ கமரன்யாப்பு, அதே போல நாங்க டொனமூரியாப்பெல்லாம் படிக்க போறோம். அதற்கான ஷார்ட் நோட்ஸும் தருவேன். குறிப்பா அதை எப்படி மெமரைஸ் பண்றேன்னு கடைசியாக சொல்லி தருவேன். இன்றைக்கு நாங்க இந்த பாடம் என்ன, இந்த பாடத்துல என்ன இருக்குது, அதெல்லாம் நாங்க டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், அரசறிவியல் பாடத்துல யாப்புக்களை மட்டும் படிச்சாலே நீங்க அழகான முறைக்கு சி எடுக்கலாம். யாப்புகளை மட்டும் அழகா படிச்சா உங்களால சி எடுக்கல. இப்போ உங்களுக்கு 3 மாசம் தானே இருக்குது. அதனால நீங்க யாப்புல ஃபுல்லா கவனம் செலுத்தி அதை முடிங்க பெஸ்ட்டுக்கு. முடிச்சிட்டு மத்த மத்த யூனிட்டுகளுக்கு போறது மிச்சம் புத்திசாலித்தனம். ஃபர்ஸ்ட்டுக்கே நீங்க ஆப் எல்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டீங்க, அது நல்லா தரவாகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த யூனிட்டுக்கு போங்க. சிலவங்க என்ன செய்வாங்க, நான் ஃபர்ஸ்ட் இருந்து படிக்கணும், முதலாவது யூனிட், 2வது யூனிட், 3வது யூனிட் அப்படின்ட்டு போவீங்க. ஆனா அதை விட நான் சொல்ற சில யூனிட் இருக்குது. அதாவது முதலாவது யூனிட், அடுத்தது 2வது யூனிட், 3வது யூனிட். அது மூணும் படிக்கிறது பிரயோசனம். ஏன்னா அதுல இருந்து நிறைய கேள்விகள் வரும். அதே போல ஆறு, ஆறு இல்ல, 7, 8, அங்கால என்ன 12வது யூனிட் நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் இலங்கை அரசியலோட சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் நீங்க ஒரு 6 யூனிட்டை நல்லா படிச்சிட்டீங்கடா, உங்களால பி எடுக்க இயலும். அப்ப புத்திசாலித்தனம் என்ன, ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 6 யூனிட்டையும் நல்லா தரவாகிறது, நல்லா புரிஞ்சு கொள்ற, ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சு கொள்ற, அதை அடிக்கடி ரிவிஷன் பண்ணி என்ன மனசுல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ற, அது சம்பந்தமா வர பாஸ் பேப்பர் கேள்விகளை செஞ்சு பார்க்குற. இப்படி நீங்க உங்களோட நாட்களை கொண்டு சென்றீங்கன்னா மிகவும் பிரயோசனமா இருக்கும். அந்த வகையில நாங்க காலனித்துவ அரசியல் அப்படின்னு படிக்க போறோம். ஆனா இது ஒன்றும் எங்களுக்கு புதுசான விஷயம் இல்லை. அன்றாடம் எங்களுக்கும் நடந்திருக்கலாம், சமூகத்திலேயே நாங்க நிறைய பார்க்கிறோம். இப்ப பாருங்க, காலனித்துவம்னா என்ன? ஒரு இடத்தை போய் பிடிக்கிறது. இப்ப இளைஞர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு பெண் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட இதயத்தை ஆக்கிரமிக்கிறது. நான் இந்த சொல்ல நீங்க நல்லா விளங்கி கொள்ளணுங்கிறதுக்காக இதை பத்தி டீட்டெயிலா பேசுறேன். அவங்களோட இதயத்தை ஆக்கிரமிக்கிறது. இப்ப சிலவங்க இருக்கிறாங்க, டைம் பாஸ் வேணும். இப்ப யூனிவர்சிட்டில எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வேலோடு படிக்கிற இடங்கள்ல டைம் பாஸ், டைம் போகுதில்லை, அதுக்கு ஒரு ஆள் வேணும். அல்லது என்ன, எல்லாரும் ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க, அப்ப நமக்கு ஒரு ஆள் வேணும். ஏதோ ஒரு நோக்கத்துல யாரோ ஒரு ஆளை தேடுவாங்க, ஒரு 1000 பேரை தேடுவாங்க. சரியா? கேர்ள்ஸுக்கு தெரியாது, ஏற்கனவே 1000 பேர் அவன் பார்த்து எல்லாரும் ரசிச்சுட்டு நம்மள ஒருத்தன் வாரான்டா, அவன் நமக்கு பிறகு இன்னும் ஒரு 1000 பேரை பார்ப்பான்னு தெரியாது. இவங்க என்ன செய்யறா, ஒரு ஆளை பாக்குறது, பார்த்து செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உள்ளத்தை ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுவாங்க. சொல்லுவாங்க பாய்ஸ் த வீக்னஸ் அழகு அப்படின்ட்டு. ஆனா கேர்ள்ஸ் வீக்னஸ் பேச்சு. யாராவது பேசினா ஏமாந்துருவாங்க, பேச்சுல மயங்கிடுவாங்க. நான் இதுல ஏன் சொல்றேன்னா, இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரியணும், அதே போல லைஃப்லயும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். அந்த வகையில அப்படியோ இது வச்சு சில பாய்ஸ் இருக்கிறாங்க, அப்படியோ என்ன செஞ்சிருவாங்க, ஆக்கிரமிச்சிருவாங்க. ஆக்கிரமிச்சு கொஞ்ச நாள் போகும்போது இவங்களுக்கு அது பழகி போயிடும். அதுல ஒரு பழக பழக பாலம் புளிக்குன்னு சொல்லுவாங்களே. ஆ பாய்ஸை போது iPhone 6 வாங்குவாங்க. கொஞ்ச நாள் போனா அது பழகி போயிடும், அது புளிச்சு போயிடும். திரும்ப iPhone 7 வாங்குவாங்க. அப்படி போனை மாத்துற மாதிரி அவங்களுக்கு அது பழகி போயிடும். அதுக்கு பிறகு விட்டுருவாங்க. சரியா? விட்டுட்டு இன்னொன்றது பார்ப்பாங்க. அல்லது என்ன, அப்ப இது இதனால அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்ப இது சொல்ற உள்ளத்தை ஆக்கிரமிக்கிறது. நான் எல்லா பாய்ஸையும் சொல்லல, சிலவங்க இப்படி இருக்கிறாங்க. அதே போல கேர்ள்ஸ்ல சிலவங்க இருக்காங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நமக்கு வந்து செலவழிக்கணும், நம்மளோட செலவுகளை பார்க்கணும், அங்க அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இது சாப்பிடணும். அப்ப அதுக்காக வேண்டி யாராவது ஒருத்தனை பார்த்து அதுக்கேத்த மாதிரி போவாங்க. போனா எவனாவது ஒருத்தன் வருவான் தானே, வந்தா அவங்களோட உள்ளத்தை ஆக்கிரமிக்கிறது. எனக்கு என் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் அழகா அவன்கிட்ட பாட்டுல சந்தோஷமா இருந்தான். ஆனா எங்கட கிளாஸ்ல ஒரு ஒரு கேர்ள் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு இதயத்தை போட்டு for you அனுப்பிக்கிறாங்க.
அதுக்கு பிறகு இவனுக்கு ஃபுல்லா டென்ஷன். தேடி தேடி அலைஞ்சி மறாய் இவன் உள்ளத்தை அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதான் காலனித்துவம் அப்படி சொல்ற, காலனித்துவம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல அது சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லி சரி இப்ப அவர் ஆல் ஃபுல் மூட் அவுட். அப்ப இதனாலதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலனித்துவம்ங்கிறது சிலது நல்லது, சிலது கெட்டது. ஆனா பெரும்பாலும் அது கெட்டதாகத்தான் இருக்குது. அப்ப அந்த வகையில உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் காலனித்துவம் என்னன்னு சொல்லி. உண்மையில இது சம்பந்தமா நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, இஸ்லாமிய பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துல என்ன, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப், ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆசை வாரது பிழை இல்லை. ஒரு ஆண் ஒரு ஆளை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு இருப்பு வருது, ஒரு காதல் வருதுன்னா அது பிழை இல்லை. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க உடனடியாக அந்த ஆண் அந்த பெண்ட பொறுப்பாளர்கள், அவங்களோட வாப்பா, அவங்களோட அல்ல சகோதரர், அவங்கள்ட்ட பேசணும். அவங்க ஓகேண்டா ஓகே, நீங்க என்ன செய்யலாம், நேரடியாக திருமணம்ங்கிற ஒரு முறையான உறவுகளை சேர்த்து வைப்பாங்க. அல்லது குறிப்பிட்ட நாள் வரை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. வெயிட் பண்ணா நீங்க இதைஞ்சிட்டு போயிடணும். முறையானது, யாரையும் நீங்க சீட் பண்ணல, ஏமாத்தல. அதே ஒரு பெண் பிடிக்குதா, அந்த ஆண்ட போய் சொல்லலாம், அல்லது உங்களை பொறுப்பாளர்கிட்ட சொல்லி பேச வைக்கலாம். பேச வச்சு நேரடியாக திருமணம், அதுக்கு பிறகுதான் காதல். சரியா? இதான் இஸ்லாமியர்களுக்கு. மற்றவங்களுக்கும் சொல்றது என்னன்னு சொன்னா, இது படிக்கிற வயசுல இப்ப நீங்க ஏ லெவல் படிச்சு கொண்டிருப்பீங்க, யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. உங்களுக்கு காண்றவங்க, சும்மா வெளியில பாக்குறவங்க இப்ப சந்திரனை தூரத்துல பார்க்க அழகா இருக்கும், கிட்ட போனா அசிங்கமா இருக்கும். அதே போல உலகத்துல ஒரு நியதி இருக்குது, ஒன்றை அதிகமா சும்மா பழகிட்டு இருந்தா அது அப்படியே புளிச்சு போயிடும். அப்ப இப்படி எல்லாம் இருக்குது. சிலவங்க வெளிப்படையில இருக்கிறத பார்த்து போவாங்க, அது கொஞ்ச நாள்ல மறைஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த பாசம் போயிடும். இப்படி எல்லாம் இருக்கிறதால நீங்க என்ன செய்யணும், அப்பா உமாவை ஏமாத்தி அவங்களுக்கு தெரியாம ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறது, அப்படி இப்படி செய்யறது, அதெல்லாம் ஈடுபடக்கூடாது. சரியா? உங்களுக்கு ஒண்ணு அப்படி ஏற்படுதா, உரிய முறையில உங்களோட உம்மாட்ட வாப்பாட்ட பேசி அங்க பேசி உங்களோட மதத்துல எப்படி இருக்குதோ அந்த முறையில திருமணம் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க அவங்கள காதலிச்சு சந்தோஷமா வாழலாம். ஆஹ் இது செய்யலாம். நான் இதை ஏன் சொல்றேன்டா, ஆக்கிரமிப்புங்கிறது வெறுமனே எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான். காலனித்துவம்ங்கிறது நம்முடைய சமூகத்துல ஊர்களை நடந்துட்டு இருக்கிறது தான். ஒரு ஆண் பெண்ணை உள்ளத்தை ஆக்கிரமிக்கிறதும் அவங்க இவங்களை ஆக்கிரமிக்கிறதும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வெளியில போய் சொல்ல போனா இந்த காணி விஷயத்துல என்ன செய்வாங்க, பக்கத்து வீட்டுக்காராக்கள் நம்முடைய காணியில கொஞ்சத்தை ஆக்கிரமிப்பாங்க, காலனித்துவம் பண்ணி அவங்க ஆட்சி செய்வாங்க. கேட்க போனா சண்டை வரும். இப்படியெல்லாம் நிறைய நடக்கும். அதே போல ஸ்கூல்ல நம்முடைய இடத்த வளமையா நம்ம இருந்துட்டு வருவோம். ஒருத்தன் வந்து ஒருத்தி அல்லது ஒரு பெண் வந்து பிடிச்சிட்டு இனி இது எந்த இடம் தான் அப்படின்னு அதை காலனித்துவம் பண்ணுவாங்க. சரியா? ஆம், எங்களை சின்ன பிள்ளைகளை பாருங்க, பைசிக்கல் ஓட்டு போகக்குள்ள பலவந்தமா புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவங்க ஏறி இருந்து போயிட்டு போவாங்க. இது காலனித்துவம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு பின்னால விளங்கும். சரியா? அப்ப இப்படி இந்த காலனித்துவம், காலனித்துவ ஆட்சி, காலனித்துவங்கிறது அன்றாட வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் இருக்குது. இப்ப நான் இங்க சட்ல சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்தா ஆ, நீங்க கீழே அழகா யோசிச்சு போடலாம். இந்த காலனித்துவம் அப்படிங்கிறது பொதுவா இந்த அக்கா தம்பிமார் என்ன செய்வாங்க, நிறைய காலனித்துவங்கள் நடக்கும். தம்பி என்ன செய்வார், அக்காட இந்த கொப்பி எடுத்து எடுத்துருவாரு, அல்லது ஏதோ பொருள் எடுத்துருவாங்க. ஆ அதே போல நானாமாரு தம்பிமாரோட போனை பலவந்தமா பறிச்சு பார்ப்பாங்க. அப்படி இணைஞ்சு கொண்டிருப்பாங்க. சரியா? ஆஹ் இப்படி இந்த ஆக்கிரமிப்புங்கிறது நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா இது நல்லதும் இருக்கு. உதாரணமா உங்களோட தம்பி போன் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதுல அவர் கெட்டு போயிடுவாரு, நீங்க பயப்படுறீங்க, அப்ப நீங்க பறிச்சு எடுக்கிறீங்க. அந்த ஆக்கிரமிப்பு சரி. ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு, மேல மரம் புல போகுது, அவர் அந்த இடத்துல இருந்து நீங்க இழுக்கிறீங்க. அப்ப அந்த அவரை பிடிச்சி நீங்க பலவந்தப்படுத்துறது சரி. சரியா? ஒரு தீமையை தடுக்கிறதுக்கு ஒருவர் வந்து ஒரு போதைப் பொருள் பாய்க்கிறார், அப்ப நீங்க அவரை காலனித்துவம் பண்ணி அவரை உங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்து கட்டுப்படுத்துறீங்க. சரியா? ஒரு இடத்துல தீமை நடக்குது, அப்ப உங்களோட இடத்துக்கு அதை உங்களோட கண்ட்ரோலுக்கு எடுக்கிறீங்க, எடுத்து அந்த இடத்துல நன்மையை ஏற்படுத்துறீங்கன்னா அது ஓகே. அது இல்லாம ஒரு விஷயம் இருக்கி, உங்களுக்கு இருக்கிற சுயநலத்துக்காக அதை நீங்க காலனித்துவம் பண்ணக்கூடாது. இதுதான் ஏற்கனவே சொன்னேன். சில ஆண்கள் அவங்களோட சுயநலத்துக்காக பெண்கள் உள்ளங்களை காலனித்துவம் பண்றாங்க, பண்ணி கடைசியில நடு ரோட்ல விட்டுட்டு போறாங்க. இதனாலதான் அவங்க ஏமாந்து ஒண்ணும் தெரியாம தற்கொலை பண்றதும் அப்படி இப்படி நடக்குது. சில பெண்கள் விளையாட்டுத்தனமாக ஆண்கள் உள்ளத்தை காலனித்துவம் பண்ணிட்டு இடையில விட்டுட்டு போறாங்க. இதனால இவங்க தற்கொலை பண்றது, உடைஞ்சு போறது, வாழ்க்கையை வீணாக்குறதுன்னு போய் கொண்டு இருக்குது. எனவே நம்முடைய சுயநலத்துக்காக யாரை இந்த காலனித்துவம்
அஹ், பேசுற கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க. எல்லாரும் கிளியர் இல்லையா? செக் பண்ணுங்க. இப்ப பேசுறது கிளியரா விளங்குதா? இப்ப பேசுறதுண்டா வீடியோ ஓபன்னா சில டைம்ல கிளியரா விளங்குற. இப்ப கிளியரா விளங்குதா? ஆ, செக் பண்ணுங்க. இப்ப நான் பேசுறது கிளியரா விளங்குதா? ஓம்னு சொல்றீங்க. திரும்ப கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க. நான் கொஞ்சம் லேட்டா வீடியோ ஒன் பண்றேன். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படியான ஆக்கிரமிப்புகள் நடக்குது. இப்ப நான் சும்மா சின்ன உதாரணங்களுக்கு சொல்றேன். இப்ப இறை தூதர் என்ன சொன்னாங்க, இந்த முகமது சல்லா அலுவலம் சொன்னாங்க, ஒருவர் ஒரு கதிரையில இருக்கிறாருன்னு சொன்னா நீங்க போய் உங்களோட சுயநலத்துக்காக அவரை எழுப்பி போட்டு இருக்காதீங்க அப்படின்னாங்க. இப்ப கதிரையிலேன்னு சொன்னா கதிரை விட பக்கத்து காணியா இருக்கலாம். அதே போல இன்னொரு ஆள்ற சொத்தா இருக்கலாம். இன்னொரு ஆள் பாவிக்கிற உபகரணங்களா இருக்கலாம். அது அவர பாட்டுல செஞ்சுட்டு இருக்கிறாரு, அது அவருக்கு தீமை இல்லை. ஆனா உங்களோட சுயநலத்துக்காக நீங்க அதை பறிக்கிறீங்க, அதை நீங்க போய் அதை ஆக்கிரமிக்கிறீங்கன்னு சொன்னா அது கூடாது. அது பிழை. சரியா? அப்ப அந்த வகையில தான் நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். இது உலக அளவுல நடந்துச்சு. சரியா? சில நாடுகள் என்ன செஞ்சாங்கண்டா, வேற நாடுகள்ல இருக்கிறவங்கள ஒரு ரெண்டு வகையில நீங்க அதுல படிப்பீங்க அந்த டியூட்ல. ஒன்று, யாரும் இல்லாத ஒரு இடம், கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க, அங்க போய் அவங்க என்ன செய்வாங்க, தன்னை ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பாங்க. இது ஓரளவு பரவாயில்லை. இன்னும் சிலவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சில நாடுகள் இன்னொரு நாட்டுல ஆட்சி நடந்து கொண்டு இருந்துச்சு, இவங்க பலவந்தமா போய் யுத்தம் செஞ்சு அவங்கள விரட்டிட்டு அந்த இடத்தை காலனித்துவம் செஞ்சு கொண்டாங்க. சரியா? இது அங்க இருக்கிற அநியாயத்தை தடுக்கணும், நல்ல ஒரு ஆட்சியை ஏற்படுத்தணும்னா பிரச்சனை இல்லை. மாறாக தண்ட நாடு பணக்காரனாகணும், தனக்கு ஒரு அதிகாரம் வேணும், தான் மத்தவனுக்கு மத்தியில நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், இப்படிங்கிற நோக்கத்துல சில சின்ன சின்ன நாடுகள், பலமில்லாத நாடுகளை போய் பலவந்தமாக என்ன செஞ்சாங்க, அதை ஆக்கிரமிச்சு கொண்டாங்க, காலனித்துவம் பண்ணி கொண்டாங்க. அப்ப இது சரியா பிழையா? ஏன்னா சில சேர்மார் இது சரின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, அதான் கேட்கிறோம். செக் பண்ணுங்க. ஒரு நாடு என்ன செய்யுது அப்படின்னா, தான் சுயநலத்துக்காக தண்ட நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், தண்ட நாடு செல்வ என்ன பணக்காரனா மாறணுங்கிறதுக்காக, மற்ற நாடுகள் மத்தியில தனக்கு ஒரு பெருமை வேணுங்கிறதுக்காக போய் பலவீனமான நாடுகளை புடிச்சு என்ன அங்க போய் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்களை சீரழிக்கிறாங்க. அதுக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்குறாங்க. ஜாதி மத பிரச்சனைகளை தூண்டி விடுறாங்க. இது சரியா? நீங்க ஒரு ஏலவல் மாணவராக உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கணும். எது சரி எது பிழைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதான் கேட்கணும். இப்படி ஒரு நாடு செய்யறது சரியா பிழையா? வெரி குட். அப்ப எல்லாரும் நல்ல பிள்ளைகள். அதனாலதான் பிழைன்னு சொல்றீங்க. பிழை யாரு செஞ்சாலும் அது பிழை தான். என்ன? அப்ப அந்த அடிப்படையில ஒரு இந்த உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்சி முறைகள் இருக்குது. இந்த என்ன மன்னர் ஆட்சி இருக்குது, நிறைய ஆட்சி முறைகள் இருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும், 23ஆம் புலிகேசி அப்படின்னு சரியா ஒரு இதுல ஒரு ஆட்சி முறை. அது என்ன ஆட்சி? இப்ப முஸ்லீம் வில்லைகள் இருக்கிறீங்க, நான் என்ன திரைப்படம் பாருங்கன்னு சொல்லல. எங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திரைப்படம் பார்க்கறது ஹராம். நானும் பார்க்கறதில்ல. முந்தி பார்த்தேன். இப்ப என்ன படம் வருது, யாரு நடிக்கிறான், யாரு நடிகர், எதுவும் தெரியாது, பார்க்கறதில்ல. நீங்களும் பார்க்காதீங்க. அதுல நிறைய கெடுதிருக்கிறதால தான் இறைவன் தடுத்திக்கிறான். ஆனா மத்த மத ஆக்கள் இருப்பீங்களே. அடுத்தது நான் முந்தி பார்த்தீங்க, அதனாலதான் சொல்றேன். சரி, அவங்களுக்கு தூண்டுறதுக்காக வேண்டி சொல்லல. என்ன உங்களுக்கு விளங்குறதுக்காக. அப்படி ஒன்று இருக்குது. அதுல ஒரு ஆட்சி முறை. என்ன ஆட்சி முறை அது? ஒரு காமெடி பண்ற ஒரு ஆள் தான் நடிச்சிருந்தாரு. அதுல ஒரு ஆட்சி முறை ஒன்று இருக்கும். என்ன ஆட்சி முறை அது? ஜனாதிபதி ஆட்சி முறையா, அப்படி இல்லாட்டி சர்வாதிகார ஆட்சி முறையா, பிரபுக்கள் ஆட்சி முறையா, என்ன ஆட்சி முறை?
வெரி குட். மன்னராட்சி முறை, சர்வதிகாரம் சொல்றீங்க. அது மன்னராட்சி முறை தான் வரும். ஏன்னா ஒரு மன்னர் தானே, மன்னா மன்னான்ல பேசுவாங்களே. சரியா? அந்த அடிப்படையில இவங்க என்ன செய்றாங்க? உலகத்துல நிறைய ஆட்சி முறைகள் காணப்பட்டுச்சு. அந்த ஆட்சி முறைகள்ல ஒன்றுதான் இந்த காலனித்துவ ஆட்சின்னு சொல்லுவோம். காலனித்துவ ஆட்சினா என்ன அப்படின்னா, இந்த ஐரோப்பாவில் இருக்கிற சில நாடுகள், என்ன நாடு? இந்த பிரான்ஸ், இந்த என்ன போர்த்துகேயர், இப்படியான போர்த்துகீஸ், இப்படி சில நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஐரோப்பா அல்லாத சின்ன சின்ன நாடுகள், ஆசியா கண்டத்தில் இருக்கிற நாடுகள், இந்தியா, பெரிய நாடு இந்தியா. ஆனா அந்த காலத்துல சும்மா நோமலா இருந்துச்சு. அதே போல இலங்கை, பங்களாதேஷ். அப்ப இப்படி பங்களாதேஷ் எல்லாம் இந்தியாவோட சேர்ந்து இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. இன்னும் சில நாடுகள். அப்ப இவங்களை எல்லாரையும் போய் பலவந்தமாக அங்க இருக்கிற ஆட்சியா அடக்கி, இவங்க தன் அதிகாரத்தை எடுத்து அங்க ஒரு ஆட்சி செஞ்சாங்க. இதுதான் காலனித்துவ ஆட்சி. சரியா? இப்ப நீங்க உங்களோட தம்பியோட போனை பறிச்சு பாக்குற மாதிரி. பி- அதாவது அவர் பிழை செய்யறாரு, அதுக்காக வேண்டி பாக்குறீங்க, வேற விஷயம். நான் அதை சொல்லல. ஆனா சும்மா, சரியா, தம்பிட கொப்பியை பறிக்கிறது, அவங்களோட பேக்கை பறிச்சு நீங்க யூஸ் பண்றது, இத மாதிரி உங்களோட என்ன என்ன செஞ்சாங்க? ஐரோப்பிய நாடுகள் தண்ட சுயநலத்துக்காக இன்னும் சின்ன சின்ன நாடுகளை போய் ஆக்கிரமிச்சாங்க. இதுதான் காலனித்துவ ஆட்சி. உங்களுக்கு லேசா விளங்கிருக்கும். அஹ், இன்னும் சொல்ல போனா பிள்ளைகளே, மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்குது பெரும்பாலான ஆட்களுக்கு. ஆனா அது பிழை. நிறைய பேருக்கு இருக்குது என்னண்டா, தான் ஒரு பெரிய ஆள் அறிக்கணும். பெரிய ஆள்னா தான் என்ன, என்ன தான் தான் ஒரு பெருமை. நான் பெருமையா இருக்கணும், எனக்கு எல்லாரும் கட்டுப்படணும், நான் சொன்னா கேட்கணும், எனக்கு பின்னால அலையணும், இப்படி ஒரு எண்ணம். சிலவங்க சைக்கோ அளவுக்கு போகும். சைக்கோ லெவல் வேலைலாம் செய்வாங்க இதுக்காக வேண்டி. சரியா? ஆனா இப்படி அந்த எண்ணம் பொதுவா மனுஷனுக்கு இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே வாழ்க்கையில பணிவாக இருக்கணும். எவ்வளவுதான் படிச்சாலும் படிக்கட்டுல ஏறக்குள்ள பணிவாக தலையை குனிஞ்சிட்டு போனா தான் ஏறிட்டு போகலாம். தலையை நிமிர்ந்துட்டு போனீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருவீங்க. எப்பயும் பெருமை அடிச்சா அவங்களுக்கு மதிப்பு இல்லை. வெளியில இருக்கிறவங்க இவர் நினைப்பாரு மலையில உச்சியில நான் இருக்கிறேன்னு மாதிரி நினைப்பாரு பெருமை அடிக்கிறவரு. ஆனா கீழே இருந்து பாக்குற மக்களுக்கு அந்த மலையோட உச்சி எப்படி விளங்கும்? சின்னதா தான் விளங்கும். அப்ப பெருமடிச்சா இதான் நிலைமை. ஆனா பொதுவா மனுஷனுக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது, நான் பெருமையா இருக்கணும், மத்தவனோட நான் தான் மேல இருக்கணும், இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. சரியா? இது தனி மனிதனுக்கு மட்டும் இல்ல, அப்படியே ஒரு ஊருக்கு இருக்கும், சில டைம்ல ஒரு பெரிய தலைநகரத்துக்கு இருக்கும், சில டைம்ல பெரிய பெரிய நாடுகளுக்கும் இது இருக்கும். இப்ப தனிநபருக்கு இருக்கிறதுனா உதாரணம் சொல்றோம். ஆண்களையும் சொல்லுவோம், சில டைம்ல பெண்களையும் சொல்லுவோம். சில பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில இருக்கிறாங்க, வெளியிலயும் இருப்பாங்க. ஆம், என்ன அவங்களுக்கு ஒரு ஆசை, தனக்கு பின்னால ஒரு 10 15 சுத்தணும், ஆ தனக்கு பின்னால என்ன அலையணும், இப்படிங்கிறதுக்காக வேணும்னு சொல்லியே அதுக்கேத்த மாதிரி தங்களை அலங்கரிச்சு, அதுக்கேத்த மாதிரி தங்களை ஆக்கி கொண்டு அப்படியோ போவாங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க செய்யறது தனக்கு பின்னால 10 15 சுத்தணும். ஆனா என்ன கவலை இல்ல, அப்படி அவன் சுத்தினா இதுலயே தன் வாழ்க்கையை அவன் பாழாக்கிடுவானே, அவன் எதிர்காலம், அவன் குடும்பத்தை ஒழுங்கா பார்க்க மாட்டான், அவன குடும்பத்தை செலவழிக்க மாட்டான், இந்த சிந்தனையிலே அவன் நேரத்தை போகாடிடுவான், அவன கல்வி வாழ்க்கை பாதிக்கப்படும். இதெல்லாம் தெரியும். சரியா? இவங்களுக்கும் 15 பேரை கல்யாணம் முடிக்கிற ஆசையும் இல்ல. ஒரு ஆள் 2 பேர், ஒரு ஆள் தான் முடிப்பாங்க. ஆனாலும் இவங்களோட உள்ளத்துக்குள்ள ரெண்டு மீக்கணும் இருக்கும், எல்லாரும் நம்ம பின்னால அலைய விடணும். இதுக்காக வேண்டி எல்லாரும் நான் சொல்லல, சிலவங்க இருக்கிறாங்க அதுக்காக வேண்டியே இதைஞ்சிட்டு போவாங்க. சரியா? அதே நேரம் சில பெண்கள் இருக்காங்க, அவங்க அவங்க வேலைகளை பார்ப்பாங்க, அவங்கள பெற்றோர்களை நல்லா கவனிச்சு கொள்வாங்க, அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாலே அதுக்கு உண்மையா நடந்து கொள்வாங்க. மற்றவங்களோட உணர்ச்சி வேறு தூண்டுற மாதிரி தன்னால் பின்னால் அலைய வைக்கிற மாதிரி அவங்க எந்த காரியங்களையும் ஈடுபட மாட்டாங்க. அவங்க அழகா அடக்கமா ஒடுக்கமா இருந்துட்டு போயிடுவாங்க. முஸ்லிம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அழகா ஹிஜாபை பேணி அவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போவாங்க. இத மாதிரி சில ஆண்கள் என்ன செய்வாங்க? தன்னுக்குள்ள கொட்டுப்பாடா வச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நல்லா காசு இருக்கிறவங்க எல்லாருமே இல்ல, கொஞ்சம் பேரு காசு இருக்கிறவங்க அதை வச்சு இதை வச்சு கொஞ்சம் பேரை தனக்கு அடிமையாக ஆமா சாமி போடுறது கொஞ்சம் பேரை வச்சுப்பாங்க. அப்ப இத போல பெரிய பெரிய பணக்காராக்களுக்கு அப்படியெல்லாம் ஆசை இருக்கும். அந்த அடிப்படையில தான் இந்த ஐரோப்பாவில் இருக்கிற
இப்ப இருக்கிற அமெரிக்காவா இருக்கலாம், முந்தைய காலத்துல இந்த பிரான்ஸ், சரியா, இப்படி போன்ற நாடுகளுக்கு இந்த ஆசை இருந்துச்சு. உலகத்துல தான் வந்து ஒரு அதிகாரம் தனக்கு இருக்கணும், உலகமே என்னை கட்டுப்படும், உலகம் என்னை பார்த்து ஆச்சரியப்படும், ஆ உலகம் என்னை பின்னால அலையணும், இப்படி எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. இதுக்கு என்ன வேணும்? காசி வேணும். அவங்க யோசிச்சாங்க நம்மட நாடு தான் பணக்காரனா இருக்கணும், அதுக்கு மத்தவன் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பஸ் டிரைவரை போல, பஸ் கண்டக்டர் ஆகல போல, எல்லா பஸ்ஸும் இல்ல, சில பஸ் நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு என்ன வேணும்? காசி வேணும். எல்லாரையும் உள்ளுக்கு ஏத்துவாங்க ஏத்துவாங்க ஏத்துவாங்க. அப்படியோ ஃபுல்லா நிறைஞ்சிரும், மூச்சு விட கூட சில டைம் இடம் இருக்காது. அதுல இருக்கிற சின்ன பலவீனமான ஆட்கள்லாம் அப்படி நசிஞ்சு போவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன வேணும்? காசி வேணும். சரியான ஆட்கள் என்ன பண்ணணும்? சரி, நமக்கு மக்களோட சேஃப்டி முக்கியம், அதுக்காக வேண்டி ஒரு அளவு ஆட்கள் வந்தா அவங்க போயிடலாம், ஏன்னா இன்னும் நிறைய பஸ் இருக்குது, அவங்க பின்னால் வந்து ஏற்றுவாங்க. சில பஸ்காரங்க சொல்லிக்கிறாங்க, இதுக்கு ஒரு பஸ் இல்ல, இதுல ஏறுங்க, பிரைவேட் பஸ் ஏறுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே கொஞ்ச நேரத்துக்கு போற ஒரு பஸ் கிடக்கு, நமக்கு தெரியாதாங்கிறதால ஏமாத்திடுவாங்க. அப்ப இத மாதிரி சில நாடுகள் இருந்தாங்க, மத்தவன் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, தான் நல்லா இருக்கேன், சுயநலம், சரியா, நான் நல்லா இருக்கேன், மத்தவன் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு என்ன நடந்தாலும் சரி. இந்த அடிப்படையில அதிகாரம் வேணும், சுயநலம், இப்படி எல்லாம் நிரம்பி போய் இருந்ததால மத்த நாடுகளை ஆக்கிரமிக்க தொடங்கினாங்க. இலங்கை அப்படி சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் போய் பிடிச்சாங்க. பிடிச்சி இவ்வளவு நமக்குள்ள இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு பெருமை. அடுத்தது அவங்கள்ட்ட இருக்கிற பொருளாதாரங்களை அப்படியே சுரண்டி ஒரு ஜூஸ் ஸ்ட்ரோ போட்டு குடிக்கிற மாதிரி அவங்கள இருக்கிற பொருளாதாரத்தை சுரண்டலாம்ட்டு ஐடியா பண்ணாங்க. பண்ணிதான் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், இலங்கையை ஃபெஸ்ட்டுக்கு வந்து பிடிச்சது யாரு? ஃபெஸ்டா 1500 வந்தாங்களே, வந்து இலங்கையை பிடிச்சது யாரு? வரலாறு எல்லாம் அழகா படிச்சிருப்பீங்க, இப்பதான் நான் ஓலவர் முடிச்சிட்டு மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, ஃபெஸ்ட்டுக்கு யாரு? வெரி குட், போர்த்துகேயர். ரெண்டாவது யாரு? இரண்டாவது யார் இருக்கிறாங்க வந்து பிடிச்சாங்க இலங்கைய? சொல்லுங்க பாபு. வெரி குட், ஒல்லாந்தர். மூணாவது யாரு? மூணாவது யாரு வந்தாங்க? மூணாவது வந்தது யாரு? இவங்க எல்லாம் யாரு இலங்கையில வந்து நீதியை நிலைநாட்டிய வந்தாங்க? ஒரு காலமும் இல்லை. நான் சொன்ன மாதிரி வெரி குட், பிரித்தானியர். வேற யாராவது ஆண்டு சொல்லிருந்தா சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி ஒரு பிரச்சனை உண்டு இல்ல. பிரித்தானியரை பொறுத்த வரைக்கும் இலங்கையை ஃபுல்லா கைப்பற்றினது ஒரு ஆண்டு இருக்குது, சரியா, 1815 அந்த டைம்ல எல்லாம் இலங்கையை ஃபுல்லா கைப்பற்றினாங்க, கண்டி உட்பட. ஆனா கரையோரத்தை 1796 97 அந்த காலப்பகுதியில் தான் கரையோரத்தை கைப்பற்றினாங்க, இந்த உள்ளார்ந்த இருந்து, சரியா. எனவே இப்படித்தான் இவங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. வந்து செஞ்ச வேலை என்ன? நம்மள்ட்ட இருந்த நிறைய, நம்மளை வச்சு நல்லா அவங்க லாபம் பார்த்தாங்க, நல்லா உழைச்சாங்க. இங்க இருக்கிற தேயிலையை வச்சு இங்க வந்து பார்த்தா பிசினஸ் முறை, ராஜகாரிய முறை இருக்குது. அப்படின்னா என்ன? ஒரு மன்னர் இருப்பாரு, அவருக்கு நிலம் இருக்கும், அதை விவசாயிமார்கள் எடுத்து அதை உழுது எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா அரிசி இதெல்லாமே மன்னருக்கு போய் தரும். இவங்க வேலை செஞ்சதுக்கு மட்டும் சின்ன ஒரு கூலி கிடைக்கும், கூலியோ சாப்பாடோ அரிசியோ கிடைக்கும். இந்த முறை இவங்க வந்து பாக்குறாங்க இருக்குது, சரியா. இன்னும் இலங்கையை பார்த்தா பழைய மாதிரி மாறாம அண்டைக்கு அண்டைக்கு உழைச்சிட்டு அண்டைக்கு அண்டைக்கு சாப்பிடுறாங்க, பண்டபாட்டு முறை, சாமானை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கி எடுக்கிறாங்க. இப்படி ஒரு மன்னர் இருந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு, இப்படி இருக்குது. இவங்க வெளிநாட்டாக்கள், இந்த போர்த்துகேயர், இந்த உள்ள பிரித்தானியர்ல வந்து செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தான் நல்லா பிசினஸ் பண்ணி உழைக்கணும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. அடுத்தது தான் வந்து இங்க இருக்கிற வளங்களை கொண்டு போகணும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. அதே போல தண்ட மதத்தை இந்த நாட்டுல பரப்பணும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. இதனால இலங்கை மக்கள் என்ன நடந்தாலும் சரி, அவங்க பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ள சண்டை பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அவங்க ரத்தத்தை ஓட்டி அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா இருக்கணும். இப்படி நினைச்சுதான் இந்த ஆட்சி இலங்கையில நடந்துச்சு, சரியா. இப்ப உங்களுக்கு நான் இந்த காலனித்துவ ஆட்சியோட வரலாறு ஏன் நடந்துச்சு அப்படின்னு சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இருந்துதான் என்ன செய்வோம், என்னென்ன செஞ்சாங்க, இவங்க நலன்கள் அடைஞ்சு கொள்றதுக்கு இலங்கையில என்னென்ன செஞ்சாங்க, செய்யும்போது நிறைய சவால்கள் வந்துச்சு, அதை எதிர்கொள்றதுக்கு யாப்புக்கள் அறிமுகப்படுத்தினாங்க,
அவங்க ஏன் யாப்பை அறிமுகப்படுத்தினாங்க, அதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். இன்றைக்கு நான் சுருக்கமா சொல்றேன். அஹ், பிரித்தானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கருத்தியல்களை பின்பற்றுறவங்க சொல்லுங்க பாப்போம். 5வது யூனிட் படிச்சிருந்தா சொல்லுவீங்க. பிரித்தானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கருத்தியலை பின்பற்றுறவங்க. நாங்க 1வது யூனிட்லயும் படிச்சேன். கருத்தியல்ங்கிறது அது ஒரு பிரச்சனை வரும்போது அறிஞர்கள் சேர்ந்து சொல்ற கருத்துக்கள்ன்ற தொகுதி. அது வந்து ஒரு நாட்டுல அரசு கொள்கையில சட்டங்கள் எல்லாத்துலயும் செல்வாக்கு செலுத்து, அரசு நிறுவனங்களை செல்வாக்கு செலுத்து. அந்த வகையில பிரித்தானியர்கள்ட்ட ஒரு அரசியல் கருத்தியல் இருந்துச்சு. அவங்களோட சிந்தனையில அப்படித்தான் அவங்க யோசிப்பாங்க. அது என்ன அரசியல் கருத்தியல் யாருக்கு சொல்லலாம் பாப்போம். 5வது யூனிட் படிச்சிருந்தா கட்டாயம் சொல்லுவீங்க, நல்லா படிச்சிருந்தா. அப்படி விட தெரியாட்டி திரும்ப ஒருக்கா 5வது யூனிட்டை மீட்டி பார்த்து கொள்ளுங்க. ஒரு 5 செகண்ட் டைம் கொடுப்போம். ஆஹ் யாருக்கு சொல்லலாம் பிரித்தானியர்களோட சிந்தனை என்ன, அவனோட கருத்தியல் என்ன? சோசியலிசவாதமா, ஆ அல்லது வெரி குட், வெரி குட். சரியா? ஹப்சாங்கிறவங்க நல்லா பதில் சொல்றாங்க. இப்படி எல்லா பிள்ளைகளும் சொல்லணும் கட்டாயம். தாராண்மைவாதம், தாராண்மைவாத சிந்தனை தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்படின்டா தனி மனிதர்கள் அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு உழைச்சு பணக்காரன் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். அவன் பணக்காரன் ஆயிட்டு போயிட்டே இருப்பான், ஏழை ஆயிட்டு போயிட்டே இருப்பான். சரியா? ஏழைக்கெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நமக்கு தொழில் செய்யறான், நமக்கு என்ன பிசினஸுக்கு கூலி வேலை செய்யறாரு, அதுக்கு சம்பளத்தை கொடுத்தா நம்மளோட கதை முடிஞ்சு, நாங்க உழைச்சிட்டு போயிட்டே இருப்போம். இப்படி சொல்றவங்க தான் இந்த தாராளவாதிகள். அப்ப இவங்க இலங்கைக்கு வந்தும் தண்டு கருத்தியல் அடிப்படையில தான் அவங்கள சில செயற்பாடுகளை செஞ்சாங்க. தாராளவாதத்துல தனி மனித சுதந்திரம் இருக்கும், அந்த பொருளாதார முதலாளிகளை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்கள் இருக்கும். அதான் கால் மார்க்ஸ் விமர்சிச்சாரு. நீங்க வந்து அரசுங்கிறது இந்த யாரு பணக்காராக்களை முதலாளிகளை பாதுகாக்கிற ஒரு கருவியா தான் இருந்துச்சுன்னு விமர்சிச்சாரு. அப்ப பணக்காராக்களை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்கள் எல்லாம் அவங்க ஏற்றுவாங்க. அவங்களுக்கு ஒரு யாப்பு இருக்கும். சரியா? சுதந்திரமான தேர்தல் ஒன்று இருக்கும். ஆஹ் அதே போல இந்த பாராளுமன்றம் அப்படிலாம் நிறைய சிஸ்டங்கள், ஜனநாயகம் நிறைய சிஸ்டங்கள் அவங்களுக்கு இருக்குது. அப்ப அந்த சிந்தனையோட கருத்தியோட வாரவங்க இலங்கையில என்ன செஞ்சிருப்பாங்க? நிச்சயமா யாப்பு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த யாப்புல தேர்தல் முறைகளை கொண்டு வந்திருப்பாங்க. ஆஹ் பொருளாதார முறைகளை கட்டாய ராஜகாரிய முறையை ஒழிச்சிருப்பாங்க. அதை மாத்தி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. நீதிமன்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இலங்கையில இருக்கிற எப்பயும் இலங்கையில இருக்கிறவங்க சண்டையை தூண்டி விட்டு இருந்தா தான் தான் ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே சண்டை பிடிச்சா நமக்கு இதுல வரமாட்டானே, அதுக்காக பிரித்தாளும் கொள்கைகளை கொண்டு வந்தாங்க. தமிழர் சிங்களவர்களை முஸ்லிம்களை எப்படி பிரிக்கணும், எப்படி உள்ளுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தணும், எல்லாமே பக்காவா செஞ்சாங்க. அவங்களுக்கு நிர்வாகம் செய்யறது அங்கிருந்து ஆட்கள் கொண்டு வர்றது கஷ்டம். அதனால உள்ளுக்கு இருக்கிறவங்களை வச்சு எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதுக்கு ஒரு ஏற்பாடுகளை செஞ்சாங்க. அப்ப அவங்களோட மொழி இவங்களுக்கு விளங்க மாட்டுச்சு, எனவே இங்கிலீஷை படிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு மிஷினரிகளை உருவாக்கினாங்க. ஸ்கூல் ஆங்கில பாடசாலைகளை உருவாக்கினாங்க. தன்னை மதத்தை பரப்புறதுக்கு மிஷினரிகளை உருவாக்கினாங்க. அதே போல போதைப் பொருள், சாராயம் அதுகளை இலவசமா கொடுத்து அதுக்கு அடிமையாக்கப்பட்ட ஒரு சமூகத்தை கொண்டு வந்தாங்க. சரியா? அவங்களோட கலாச்சாரத்தை பரப்பினாங்க. இப்படி பல அழிச்சாட்டியங்களை செஞ்சாங்க. சில நன்மைகள் இல்லாமல் இல்லை, அதை நான் மறுக்க மாட்டேன். சில நன்மைகள் இலங்கைக்கு வந்துச்சு. ஆனா இலங்கை மக்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டலை அவங்க கொடுக்கல. அவங்க படிச்சு கொடுத்தது சண்டை, யுத்தம், லஞ்சம், ஊழல், ஏமாத்துறது, ஆஹ் இப்படிப்பட்ட பல விஷயங்களை, கலாச்சார சீர்கேடு, போதை, பிரித்தாளும் தந்திரம், அதே போல என்ன இனவாதம், இதுகளைத்தான் பெரும்பாலும் கற்பிச்சுட்டு போனாங்க. அதுல விளைவுகளை இன்றைக்கு வரைக்கும் நாங்க பார்க்கிறோம். இதை நாங்க பின்காலனித்துவம் சொல்லி ஹம்சா அலாவி அதெல்லாம் பின்னால படிப்போம். இதெல்லாம் நீங்க எங்க படிச்சிருக்கணும் அப்படின்னா, நினைக்க 3வது யூனிட்ல காலனித்துவம் பின்காலனித்துவம்லாம் இருக்குது, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இன்றைக்கு கிளாஸ் நான் பெருசா எடுக்கல, நாளையில இருந்து தான் போவேன். ஓகே, விளையாண்டுதா இந்த பின்னணி விளையாணிச்சா காலனித்துவம் இன்ட்ரெஸ்ட் ஆகிதா? சொல்லுங்க கிளாஸுக்கு வந்தவங்க. நாங்கள் யாப்ப நல்ல இன்ட்ரெஸ்டா படிப்போம். சரியா? உங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் தந்து உங்களுக்கு அழகாக நாங்கள் படிப்போம்.
உங்களால ஏழுன்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க, இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குது, வாங்கன்னு கூப்பிடுங்க, அவங்க வருவாங்க. ஆஹ் அதே போல ஏழும்ட்டு சொன்னா உங்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் குரூப்லாம் ஆகிக்கும். அதுல நம்மட இந்த கிளாஸ் லிங்க் எல்லாம் யூடியூப்ல சிலது போட்டிருக்கிறோம். சரியா? அப்ப அதெல்லாம் எடுத்து அதுல சும்மா ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட போஸ்டர்களை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை மாதிரி இன்னும் நிறைய பிள்ளைகள் வந்து எங்கள்கிட்ட படிக்கட்டும். எனக்கும் பிரயோசனமா இருக்கும். சரியா? யூனிவர்சிட்டியில படிக்கிறங்கிற வகையில செலவுகள் அப்ப எனக்கும் பிரயோசனமாயும் உங்களுக்கும் பிரயோசனமாய். நான் எப்பயும் நினைப்பேன் எப்படின்னா, சல்லி அந்த பணம் கட்டுறவங்க அவங்க எதிர்பார்க்கிறத விட அதிக பிரயோசனம் அடையணுங்கிறதுல நான் எப்பயும் நினைப்பேன். அதுக்காக வேண்டி தான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக இதைகிறது. ஓகே. பாடம் இன்ட்ரெஸ்டா இருக்குது சொல்றீங்க. ஏழும்டா அந்த 200 300 பேருக்கிட்ட இருக்கிறாங்க தானே ஒரு குரூப் உண்டு. அதுல உங்களோட ஃபீட்பேக்கை போடலாம். இந்த கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இப்படி கதை மாதிரி சொல்றது கொஞ்சம் எங்க நீங்க எல்லாம் வந்து இப்ப சைக்காலஜி படிச்சுங்கிற வகையில எப்படி பேசினா எந்த சப்ஜெக்ட் இழுத்தா கொஞ்சம் கவனமா இருப்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் இந்த லவ்ஸ் விஷயம் அதெல்லாம் எடுத்தேன் நான். அப்படி இன்ட்ரெஸ்ட் அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஃபீட்பேக் எழுதி போட்டீங்கன்னா அப்ப அதுல 200 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அப்ப பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்ப நம்மளும் ஜாயின் ஆகுவோம் அப்படி உங்கள்ட்ட விசாரிப்பாங்க. அப்ப நீங்க சொன்னா ஜாயின் ஆகுவாங்க. அதனால எனக்கும் பிரயோசனம் உங்களுக்கு பிரயோசனம். சரி பிள்ளைலாம் கிளாஸ் முடிச்சு கொள்வோம். பொறுமையாக இருந்து எல்லாரும் பார்த்து கொண்டு இருந்தீங்க. எனவே எல்லாருக்கும் மிச்சம் நன்றி. சொரூபன் பிரதர் உங்களுக்கு தெரியும். அவர் தான் எங்களோட கோஆர்டினேட்டர். அவரை தொடர்பு கொண்டு என்ன செய்யுங்க, உங்களோட ரெக்கார்டிங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கிளாஸ் நாங்கள் இன்றைக்கு முடிச்சு கொள்வோம். சரி. ரீஜாயின் பண்ண தேவையில்ல. இல்ல இல்ல ரீஜாயின் பண்ண தேவையில்ல. நான் இன்றைக்கு இந்த 7வது யூனிட் போறதுக்கான ஒரு திறப்பு மாதிரி ஒரு கதவை திறந்து விட்டிருக்கிறேன். நாளைக்கு இது நாங்கள் இன்ட்ரெஸ்டா என்ன இந்த கோல்ஃப்ரூ கமரன் யாப்பின் ஊடாக நுழைஞ்சி அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், 2ஆம் குடியரசு யாப்பின் ஊடாக இறைவன் நாடினா நாங்கள் வெளியேறுவோம். அதுவரை எங்கள்கிட்ட பயணம் மிகவும் இன்ட்ரெஸ்டாக, ஜோக்காக, அதே போல ஷோர்ட் நோட்ஸோட, மெமரி டெக்னிக்ஸோட போகும். ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்போடு இருங்க. பிரார்த்தனைகள் எல்லாம் சேர்த்து கொள்ளுங்க. கிளாஸை மிஸ் பண்ணாம டைமுக்கு கலந்து கொள்ளுங்க. கிளாஸ் முடிய என்ன செய்யுங்க, ரெக்கார்டிங்கை பார்த்து ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து கொள்ளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள், நண்பர்களை, நண்பிகளை எங்களோட கிளாஸுக்கு கூட்டிட்டு வாங்க. முடிச்சுக்கொள்ளும்.